Hi friends, welcome to KMAT KT's Education. Last video பார்த்திருப்பீங்க. So other branches காக 2 questions சொல்லிருக்கேன். So what is a voltage, what is a current and what is a power? So ஈஸியாக உங்கள் டிபார்ட்மெண்ட் வச்சு கம்பேரிசன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒரு தடவை பாருங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 1 மார்க் ஆச்சு 2 மார்க்ஸ் ஆச்சு, அது ஃபெச்சஸ் தி ஜாப். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி பார்ட் 2ல் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த கொஸ்டின்ஸ் கம்மியாக கொடுப்பாங்க. வேறாஸ் நீங்கள் அதர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுப்பாங்க. ஒரு 4 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் நான் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 80 ஓமு, 50 ஓமு, 25 ஓமு அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது வேல்யூ தெரியாது, அது கனெக்டிங் பேரலன்னு சொல்லியிருக்காங்க. சார் இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் டவுட்டு, சார் ரெசிஸ்டன்ஸ்னால் எனக்கு தெரியும் சார். ஃபஸ்ட்டு உங்கள் டவுட் என்ன வரும், சார் என்ன சார் இது சார் ரெசிஸ்டன்ஸ்னால் எனக்கு தெரியும் சார், நேற்று சொல்லியிருக்கீங்க. ரைட்டு, ஒரு பெராமீட்டர் இருக்குது. ஓகே சார், 80 ஓமு, 50 ஓம், 25 ஆர் இது வரைக்கும் தெரியுது சார். கனெக்டிங் பேரலன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் புதுசாக? ஸோ கரண்ட் தெரியுது சார். கரண்ட் த்ரூ 25 ஓம் ரெசிஸ்டர் 4 ஆம்பியர். கரண்ட் த்ரூ அந்த 25 ஓம் ரெசிஸ்டருக்குள்ளே கரண்ட் த்ரூ ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் 4 ஆம்பியர். ஸோ டோட்டல் கரண்ட் ஃப்ரம் தி சப்ளை இஸ் 10 ஆம்பியர். டோட்டல் கரண்ட் ஃப்ரம் தி சப்ளை 10 ஆம்பியர். த வேல்யூ ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. த வேல்யூ ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சார் ரெசிஸ்டன்ஸ் எது சொல்லியிருக்கியா? ரைட்டு. மாதிரி பேரலல் என்ன சார்? சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா த ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேஷன் இப்படி சொல்லுவாங்க. த ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா? இண்டக்டன்ஸோட இண்டிகேஷன் இப்படி, இந்த பெராமீட்டர் இண்டிகேஷன் இப்படி இருக்கும். ஸோ கெப்பாசிட்டன்ஸோட இண்டிகேஷன் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 3 பேசிவ் எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது நான் வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க? பேசிவ் எலிமெண்ட்ஸ். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க, பேசிவ் எலிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சொல்லியிருக்கேன். ஸோ வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் இப்படி ஒரு ப்ளஸ், இங்கே பாருங்கள், ஒரு பெரிய கோடு, இன்னொரு சின்ன கோடு. இது வோல்டேஜ் சோர்ஸ், டிசி வோல்டேஜ் சோர்ஸ். இது என்ன சொல்லுவாங்க? டிசி வோல்டேஜ் சோர்ஸ். கரண்ட் சோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்படி சொல்லுவாங்க. இது கரண்ட் சோர்ஸ், டிசி கரண்ட் சோர்ஸ் ரெப்ரசன்டேஷன். டிசி கரண்ட் சோர்ஸ். இது வோல்டேஜ் சோர்ஸ். இது பெரிய 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 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ளஸ் சிம்பிள், சின்னது மைனஸ் சிம்பிள். ஓகேவா? ஸோ சிமிலர்லி ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, ஏரோ ப்ளஸ்ஸு, ஏரோ இல்லாத மைனஸு, அந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ். உங்களுக்கு தெரியுது, பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் ஒன்று இருக்கும். ஓகேவா? பாசிட்டிவ் பெரிய கோடு டிசி வோல்டேஜ் சோர்ஸ், நெகட்டிவ் சின்ன கோடு. அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஏசி இது டிசி வோல்டேஜ் சோர்ஸ், டிசி கரண்ட் சோர்ஸ். ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. சம்திங் வோல்டேஜ் வி ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் டி. ஸோ டைம் வேரியிங் குவான்டிட்டி. இது டைம் வேரி ஆகாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இஃப் ஐ ஹேவ் a DC of 1 volt மீன்ஸ் 1 volt இருக்குன்னு அந்த வோல்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் a voltage of 1 volt for any time t. ஸோ எந்த t = 0 எடுத்துக்கோங்க, 1 எடுத்துங்க, அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த 1 volt கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதை ஏசி குவான்டிட்டி எடுத்துக்கிங்கன்னா டைம் வேரிங். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா t = 0 இன்க்ரீஸ் ஆகும், t = இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி. ஸோ மெனி நிறைய ஏசி குவான்டிட்டிஸ், வோல்டேஜ் சைன்சாய்டல் குவான்டிட்டி, வோல்டேஜ் ஸ்கொயர் குவான்டிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, எவ்வளோ வரைக்கும் தேவையோ அவ்வளோ பார்ப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் டிசி வோல்டேஜ் அண்ட் ஏசி வோல்டேஜ். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது. ஸோ ஏசி குவான்டிட்டிஸ் சைன்சாய்டல், மேக்ஸிமம் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா சைன்சாய்டல் குவான்டிட்டி, சைன்சாய்டல் சிக்னல் அது தெரிஞ்சால் போதும். ஓகேவா? அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து வோல்டேஜ் இருந்தால் தான் கரண்ட் வரும். நேற்றே சொன்னேன், வோல்டேஜ் இருந்தால் தான் கரண்ட் வரும். வோல்டேஜ் இருந்தால் தான் அந்த சார்ஜஸ் அந்த சிலிக்கான் ஆட்டம்லேருந்து வெளியே ஃப்ளோ ஆகும். நேற்று சொன்னோன்னா இல்லையா, ஒரு தடவை பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த பாசிட்டிவ், இது பெரிய கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பாசிட்டிவ் டெர்மினல். அந்த பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து கரண்ட் வெளியே வந்தால், அந்த பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து கரண்ட் வெளியே வந்தால் இந்த டெலிவர் பண்ணும். இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் டெலிவர் பண்ணும். ஓகேவா? அதே இந்த பெரிய கோடுக்குள்ளே கரண்ட் போனால் இந்த டிசி வோல்டேஜ் அது இந்த வோல்டேஜ் சோர்ஸ் அப்சார்ப் பண்ணும். என்ன பண்ணும்? அப்சார்ப் பண்ணும். ஓகேவா? சிமிலர்லி ஸ்டோரிங் தி கைனடிக் எனர்ஜி ஸ்டோர் ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி டெலிவர் ஆகும் சொல்லுவே இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அந்த பாசிட்டிவ் டெர்மினல் அந்த பெரிய கோடுக்குள்ளே கரண்ட் என்ட்ரு ஆகுனா
இது இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால், இந்த வோல்டேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு கரண்ட் வரும். இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு கரண்ட் வரும். அந்த கரண்ட் வந்து இந்த பாசிட்டிவ் டெர்மினலேருந்து வெளியே போனால் டெலிவர் ஆகிற மாதிரி, அதுக்குள்ளே வந்தால் அப்சர்வ் பண்ணுற மாதிரி, அதுக்குள்ளே வந்தால் அப்சர்வ் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இன்னொன்று என்ன தெரியும்னா, இது வந்து பேசிவ் எலிமெண்ட்ஸ் இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸு, இண்டக்டன்ஸு, கெப்பாசிட்டன்ஸு. கரண்ட் த்ரூ பேசிவ் எலிமெண்ட்ஸ், இதில் கரண்ட் போகுது இல்லையா, இதில் கரண்ட் போகுது இல்லையா. ஸோ கரண்ட் த்ரூ பேசிவ் எலிமெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். சப்போஸ் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் போகுதுன்னா இது வந்து பாசிட்டிவ், என்ட்ரிங் வந்து பாசிட்டிவ், லீவிங் வந்து நெகட்டிவ். ஸோ கரண்ட் என்ட்ரு ஆகுது, லீவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது நீங்கள் நான் வச்சுக்கோங்க. பேசிவ் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இண்டக்டன்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸு, இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே கரண்ட் எப்படி போகும்? ஆல்வேஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், வோல்டேஜ் சோர்ஸில் கரண்ட் டெலிவர் ஆனால், கரண்ட் லீவ் ஆனால் டெலிவரிங் பவர், என்ட்ரு ஆனால் அப்சர்வ் பண்ணது. ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரியும். இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸ், இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, R1 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா R2 என ரெசிஸ்டன்ஸ் இன்னொன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா R3, 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது என்கிட்ட. இந்த நான் 3 சீரீஸில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஒரே லைனில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? சீரீஸில் ஒரே லைனில் கனெக்ட் பண்ணுறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்குறேன். வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்தா உங்களுக்கு என்ன தெரியும்? நான் என்ன சொன்னேன்? இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கரண்ட் டெலிவர் பண்ணும். ஸோ கரண்ட் வந்து சோர்ஸ் வந்து எப்போவும் கரண்ட்டை டெலிவர் பண்ணும். ஸோ இந்த கரண்ட் வந்துச்சு, இது வோல்டேஜ் சோர்ஸ் V. ஸோ இந்த வோல்டேஜ் வந்து கரண்ட்டு வந்து டெலிவர் பண்ணும். ஸோ கரண்ட் போகுது. ஸோ கரண்ட் இதுக்குள்ளே போய் இதில் வருது. ஸோ இதுக்குள்ளே போய் இதில் வருது, இதுக்குள்ளே போய் இது வருது. ஸோ கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து வெளியே வருது, நெகட்டிவ்க்குள்ளே என்ட்ரு ஆகுது. இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். நான் என்ன சொன்னேன்? ஆல்வேஸ் பேசிவ் எலிமெண்ட்ஸில் கரண்ட் பாசிட்டிவ் கிட்ட என்ட்ரு ஆகும், நெகட்டிவ் கிட்ட லீவ் ஆகும். லீவ். ஸோ நான் எல்லாம் வந்து ஒரே, ஓகேவா? ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த நெகட்டிவ் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் அடுத்த பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்த ரெசிஸ்டன்ஸோட நெகட்டிவ் வந்து நான் என்ன பண்ணுறேன்? பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்? எல்லா ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது. ஓகேவா? எல்லாம் நான் வந்து கனெக்ட் பண்ணுறப்ப இங்கே வந்து கரண்ட் வந்து இந்த பிரான்ச்சுக்குள்ளேயே கரண்ட் சேமாக இருக்கும். whenever the resistance or inductance or capacitance are connected in series. ஓகேவா? when resistance or inductance or capacitance are connected in series, சீரீஸில் கனெக்ட் பண்ணால் கரண்ட்டு சேமாக இருக்கும். என்ன சேமாக இருக்கும்? கரண்ட்டு சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிரான்ச்சுக்குள்ளே, இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே கரண்ட் போகணுன்னா நான் என்ன கனெக்ட் பண்ணேன்? வோல்டேஜ் கனெக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் தான் எக்ஸ்டர்னல் பேட்ரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே நிப்போ பேட்ரி கிடைக்கும் இல்லையா, அதுலேருந்து 24 வோல்ட்ஸ் பேட்ரி, அது நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் அதுக்குள்ளே கரண்ட் போகும். ஸோ கரண்ட் போகணுன்னா உங்களுக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸு, பேசிவ் எலிமெண்ட்ஸு, அது இல்லாமல் க்ளோஸ்டு பாத். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் இல்லை, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு க்ளோஸ்டு பாத் இருந்தால் தான் உங்களுக்கு கரண்ட் போகும். சப்போஸ் இப்போ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன், இப்போ இப்படி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வாட் இஸ் தி கரண்ட் இன் தட் சர்க்யூட்? 0. ஓப்பன் பண்ணிட்டேன்னா கரண்ட் வந்து 0. ஸோ க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் எப்போ ஃப்ளோ ஆகும்? கரண்ட்டு சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இது என்ன சொல்லுவோம்? டோட்டல் இன்டர்கனெக்ஷன் ஆஃப் தி சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் இஸ் கால்ட் ஏ நெட்வொர்க். சர்க்யூட். ஸோ இன்டர்கனெக்ஷன் ஆஃப் ஏ சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் இஸ் கால்ட் ஏ லூப். அந்த லூப் இருக்கணும். ஒரு லூப் இருந்தால் தான் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். லூப் இல்லைன்னா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே லூப். ஸோ இது சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள், இண்டக்டன்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள், கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள். கரண்ட் வந்து சேம். ஓகேவா? ஸோ கரண்ட் த்ரூ தி பேசிவ் எலிமெண்ட்ஸ், கரண்ட்டுக்குள்ளே பேசிவ் எலிமெண்ட்ஸ் எப்படி போகும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஓகேவா? இப்போ பாருங்கள், சப்போஸ் இப்போ நான் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வச்சேன். ஓகேவா? இங்கே பாருங்கள்,
இப்போ நான் ரெசிஸ்டன்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணுறேன். இப்படி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேஷனில் கனெக்ட் பண்ணால் என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 வோல்ட், இது 2 வோல்ட்னு நினச்சிக்கோங்களேன். இது ப்ளஸ் டெர்மினல், இது மைனஸ் டெர்மினல். ஸோ இந்த பாருங்கள், இந்த வோல்டேஜ் அப்படியே இந்த பிரான்ச் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட இடையில இல்லை. ஸோ அந்த எவ்வளோ வோல்ட் இருக்கோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வோல்ட்ஸ், அந்த வோல்டேஜ் எவ்வளோ இருக்கோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வோல்ட்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வோல்ட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன புரியுது இதுலேருந்து? ஸோ ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் ஆர் கெப்பாசிட்டன்ஸ் பேரலில் கனெக்ட் பண்ணால், உங்களுக்கு வோல்டேஜ் சேமாக இருக்கும். என்ன சேமாக இருக்கும்? வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ சீரீஸில் கனெக்ட் பண்ணால் 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. whenever the elements are connected in series, current is same. கரண்ட் வந்து சேமாக இருக்கும். whenever the elements are connected in parallel, voltage is same. ஸோ parallel connection இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் பாருங்கள், சப்போஸ் இங்கேருந்து சப்ளை, ஸோ இந்த வோல்டேஜ் என்ன பண்ணும்? கரண்ட் கொடுக்கும். இந்த வோல்டேஜ் நான் வந்து கொடுக்குற போது உங்களுக்கு கரண்ட் வரும். இந்த கரண்ட் வந்து பாருங்கள், இந்த கரண்ட் வருதா? ஸோ இந்த வோல்ட் நான் இங்கே பாருங்கள், இந்த வோல்டேஜ் கூட கரண்ட் டெலிவர் பண்ணுது. ஒவ்வொரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தாலே அது கரண்ட்டு ஜென்ரேட் பண்ணும். ஸோ இங்கே வோல்டேஜ் இருக்குது, இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த கரண்ட்டு இங்கே பாதி கரண்ட்டு போதா அதுக்குள்ளே, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கரண்ட் இது இந்த சப்ளை கரண்ட், இந்த 2 வோல்ட்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த 2 வோல்ட்ஸ் வந்து சம் கரண்ட் ஐ கரண்ட் டெலிவர் பண்ணுது. இந்த ஐ கரண்ட்டில் I1 கரண்ட் வெளியே வந்துடுது. ஸோ I1 கரண்ட் வெளியே வந்தால் இங்கே எவ்வளோ போதும்? இங்கே பாருங்கள், சப்போஸ் இந்த 2 வோல்ட்ஸ் வந்து 4 ஆம்பியர் கரண்ட், இந்த 2 வோல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஆம்பியர் கரண்ட் டெலிவர் பண்ணுறதுன்னு நினச்சிக்கோ. 4 ஆம்பியர் கரண்ட் டெலிவர் பண்ணுது. இந்த 4 ஆம்பியரில் ஸோ இங்கே 1 ஆம்பியர் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே 1 ஆம்பியர் வந்தால் இங்கே எவ்வளோ போகும்? 3 ஆம்பியர் தான் போகும். ஓகேவா? ஸோ இங்கே 4 ஆம்பியரில் இங்கே 1 ஆம்பியர் வந்துருச்சு. ஸோ லெட் திங்க் 1 ஆம்பியர் வந்துருச்சு. ஸோ எக்ஸாக்ட் நான் வந்து அப்ராக்சிமேட் அஸ்யூம் பண்ணுறேன் 4 ஆம்பியர் போகுது. இந்த 2 வோல்ட்ஸ் வந்து 4 ஆம்பியரை டெலிவர் பண்ணுது. இந்த 4 ஆம்பியர் இங்கே வரைக்கும் வந்துச்சு. இந்த நோடு கிட்ட, இது வந்து நோடு சொல்லுவாங்க, இந்த நோடு கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த நோடு கிட்ட வந்தவுடனே இங்கே 1 ஆம்பியர் எடுத்துக்கிச்சு. லெட் திங்க் 1 ஆம்பியர். அப்போ இந்த பிரான்ச்சுக்குள்ளே எவ்வளோ போகுது? 3 ஆம்பியர் போகுது. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது? ஸோ இங்கே ஒரு 1 ஆம்பியர் எடுத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிரான்ச் வந்து 1 ஆம்பியர் எடுத்துக்கிச்சு. அதுக்குள்ளே 1 ஆம்பியர் போகுது. ஸோ இங்கே எவ்வளோ போகுது? 2 ஆம்பியர் போகுது. இப்போ 2 ஆம்பியர் போகுது. இங்கே பாருங்கள், சர்க்யூட் நான் மறுபடியும் ட்ரா பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸோ 2 வோல்ட்டு எடுத்துக்கிட்டேன், 4 பிரான்ச்சு, 1 ஓகேவா, 2 பிரான்ச்சு, 3 பிரான்ச்சு. ஓகேவா? இந்த 2 வோல்ட் நான் என்ன பண்ணேன்? கரண்ட்டு டெலிவர் பண்ணுது. சில டேக் இந்த கரண்ட் வந்து 2 ஆம்பியர். ஓகேவா? ஸோ இந்த இங்கே நோடு கிட்ட வருது. இந்த நோடு கிட்ட வந்தோடனே இங்கே 1 ஆம்பியர் இந்த பிரான்ச், இந்த ரெசிஸ்டன்ஸ் R1, இந்த ரெசிஸ்டன்ஸ் R2, இந்த ரெசிஸ்டன்ஸ் R3. ஸோ இங்கே 1 ஆம்பியர் எடுத்துக்கிறது. ஸோ இங்கே 1 ஆம்பியர் போனால் இங்கே எவ்வளோ இருக்குது? 1 ஆம்பியர் இருக்குது. இங்கே 1 ஆம்பியர் இருக்குது. அவ்வளோதானே? பாருங்கள், இங்கே 2 ஆம்பியர் இங்கே வரைக்கும் வந்துச்சு. இங்கேருந்து என்ன ஆகுது? செப்பரேட் ஆனோன்னா இங்கே 1 ஆம்பியர் வருது, இங்கே 1 ஆம்பியர் வருது. ஓகேவா? ஸோ மறுபடியும் இந்த 1 ஆம்பியர் இந்த பிரான்ச்சுக்குள்ளெல்லாம் போகுது. ஸோ இங்கே வந்துச்சு. இங்கே வந்து எவ்வளோ ஆகுது? இதில் பாதி கரண்ட்டு போகுது, இதில் பாதி கரண்ட்டு போகுது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணால் அதுதான் நடக்கும். ஸோ 0.5 ஆம்பியர்ஸ். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சீரியஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன் எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் கரண்ட்டு ஒரு நோடு கிட்ட அப்போ, இது ஒரு நோடு, இங்கே பாருங்கள், இது ஒரு நோடு கிட்ட நீங்கள் கரண்ட் அப்ளை பண்ணால் டிவைட் ஆகுதா இல்லையா பாருங்கள். டிவைட் ஆனால் பேரலல் பிரான்ச், டிவைட் ஆகலைன்னா சீரியஸ் பிரான்ச். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு நோடு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஒரு நோடு கரண்ட் என்ட்ரு ஆச்சு. கரண்ட் என்ட்ரு ஆனவொன்னு டிவைட் ஆகலை, அதே கரண்ட் வெளியே வந்துச்சு, மறுபடியும் போச்சு, மறுபடியும் வெளியே வந்துச்சு. ஸோ சீரீஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சீரீஸாக பேரலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த நோடு அப்ளை பண்ணிங்க இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த நோடு கிட்ட 2 ஆம்பியர்ஸ் கரண்ட் வந்து என்ட்ரு ஆகுது. எவ்வளோ ஆகுது?
2 ஆம்பியர்ஸ் கரண்ட் என்டர் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் வெளியே போகுது, 1 ஆம்பியர் வெளியே போகுது. இங்கே பாருங்கள் கரண்ட், இது ஒரு நோடு இல்லையா? ஸோ இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு. இங்கே வந்து கரண்ட் என்டர் ஆகுது, இங்கே வந்து கரண்ட் லீவ் ஆகுது, இங்கே வந்து கரண்ட் லீவ் ஆகுது. ஸோ 2 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 + 1. ஸோ சாட்டிஸ்ஃபை 2 ஈக்குவல் டு 1 + 1. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் sum of entering currents. நீங்கள் பார்த்தீங்கன்னா sum of entering currents equal to sum of leaving currents. ஸோ இந்த நோடு கிட்ட entering current எவ்வளோ? 2 ஆம்பியர். leaving current எவ்வளோ? 1 + 1. ஸோ sum of entering currents at a node equal to sum of entering currents, sum of entering currents at a node equal to sum of leaving currents at that node, sum of leaving currents at that node. So it is called a Kirchhoff's current law. என்ன சொல்லுவாங்க? Kirchhoff's current law or KCL. என்ன சொல்லுவாங்க? Kirchhoff's current law or KCL. இங்கே பாருங்கள், இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும் பாருங்கள். இப்போ நான் இங்கே இந்த நோடு கிட்ட அப்ளை பண்ணுறேன். இந்த நோடு கிட்ட அப்ளை பண்ணுங்க. இங்கே இந்த நோடு கிட்ட எவ்வளோ வருது? 1 ஆம்பியர் வருது. இங்கே எவ்வளோ லீவ் ஆகுது? 0.5 லீவ் ஆகுது. ஸோ இங்கே பிரான்ச் கிட்ட 0.5 லீவ் ஆகுது. இந்த பிரான்ச் கிட்ட எவ்வளோ ஆகுது? 0.5 லீவ் ஆகுது. ஸோ +0.5 + 0.5 1 ஆம்பியர். ஸோ கேசிஎல் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? ஸோ சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு நாளைக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகேவா? அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்க. ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான இல்லை. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண. இது ஒரு நோடு, ஸோ இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. ஓகேவா? ஸோ இங்கே கரண்ட் என்ட்ரு ஆகுது. ஓகேவா? லெட் I1. இங்கே கரண்ட் லீவ் ஆகுது I2. இங்கே கரண்ட் லீவ் ஆகுது என்ட்ரு ஆகுது I3. ஸோ இங்கே கரண்ட் லீவ் ஆகுது I4 நினச்சிங்க. ஸோ அந்த நோடு கிட்ட KCL அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் KCL அப்ளை பண்ணால் சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட்ஸ் என்ன நோடு கிட்ட என்னென்ன கரண்ட் என்ட்ரு ஆகுது? I1 என்ட்ரு ஆகுது, I1 வந்து என்ட்ரு ஆகுது, I3 என்ட்ரு ஆகுது. ஸோ I1 + I3 லீவ் ஆகுது. என்னது? I2 லீவ் ஆகுது, I4 லீவ் ஆகுது. ஸோ I2 + I4. So sum of entering currents equal to sum of leaving currents is called a KCL. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்? I1 + I3 equal to I2 + I4 இல்லையா? ஸோ இது பூரா இங்கிட்டு கொண்டு போகிறேன் நான். ஸோ இங்கெல்லாம் ப்ளஸ் இருக்குது, அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? மைனஸ். சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் தான். ஸோ இங்கெல்லாம் ப்ளஸ் இருக்குது, அங்கிட்டு போனால் என்ன ஆகுது? மைனஸ் ஆகுது. ஸோ I2 + I4 minus I1 minus I3 equal to 0. I2 + I4 minus I1 minus I3 equal to 0. So from this நான் என்ன சொன்னேன்? இன்னொரு விதமாக கேசிஎல் எப்படி? algebraic sum of entering currents equal to 0 or algebraic sum of leaving currents equal to 0. algebraic sum of entering currents equal to 0 or leaving current. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் entering எல்லாம் நெகட்டிவ் எடுத்துக்கிறேன். ஸோ entering currents எல்லாம் நெகட்டிவ் எடுத்துக்கிறேன். ஸோ I1 -1 மைனஸ் I1. ஓகேவா? இந்த நோடு கிட்ட I1 என்ட்ரு ஆகுது, -I1. இங்கே லீவ் ஆகுது, +I2. இங்கே என்ட்ரு ஆகுது, -I3. இங்கே லீவ் ஆகுது, +I4 ஈக்குவல் டு 0. அதானே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ நான் இந்த சர்க்கியூட் தியரியில் ஸோ நீங்கள் என்ட்ரிங் பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், லீவிங் நெகட்டிவ் எடுத்துக்கலாம், உங்கள் ஓகேவா? ஆனால் ஒரே அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நான் எப்படின்னா கரண்ட் என்ட்ரானா நெகட்டிவ் எடுத்துக்கிறேன், கரண்ட் லீவ் ஆனால் பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன், கரண்ட் என்ட்ரானா நெகட்டிவ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு நோடு கிட்ட ஒரு நோடு கிட்ட கரண்ட் என்ட்ரானா நான் நெகட்டிவ் எடுத்துக்கிறேன், கரண்ட் லீவ் ஆனால் நான் பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன். ஆர் சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது கேசிஎல். இது என்ன? கேசிஎல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொன்று பார்த்தீங்க. சப்போஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். சப்போஸ் இங்கே நான் ரெசிஸ்டன்ஸ் வச்சேன், இப்போ இந்த 2 volts இந்த 2 volts சேம் ஆகுமா? ஆகாது. ஸோ இங்கே ஒரு ட்ராப் போகும், வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வோல்டேஜ் வரும் பாருங்கள். இங்கே வோல்டேஜ் வருது பார்த்தீங்களா? அந்த வோல்டேஜ் சேமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், சப்போஸ் இது 2 volts இருக்கியா?
ஸோ இங்கே பாருங்கள் அந்த 2 volts 1 ohm 1 ohm பிரான்ச் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் நான் என்ன சொன்னேன், பேரலில் இருக்கிறப்போ வோல்டேஜ் சேம். ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 volts, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 volts, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 volts. ஓகேவா. ஸோ கரண்ட் என்ட்ரிங் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல் இன் பேசிவ் எலிமெண்ட்ஸ். நான் என்ன சொன்னேன் பாருங்கள், கரண்ட் வந்து என்ட்ரு ஆகுது. ஸோ V ஈக்குவல் டு ஐஆர், கரண்ட் வேணும்னா I ஈக்குவல் டு V பை ஆர். வோல்டேஜ் தெரியும், வோல்டேஜ் எவ்வளோ 2 volts, இங்கே 2 volts இருக்குது. 2/1 1 ஆம்பியர், இங்கே எவ்வளோ 2/1 1 ஆம்பியர். எதுக்கு, கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ 2/1 1 ஆம்பியர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஆம்பியர் வருது. ஸோ இங்கே 1 ஆம்பியர் வருது. ஸோ இங்கே எவ்வளோ ஆகுது, இங்கே லீவ் 1 ஆம்பியர் லீவ் ஆகுது, இங்கே 1 ஆம்பியர் லீவ் ஆகுது. அப்போ இங்கே எவ்வளோ 2 amperes. சம் ஆஃப் என்ட்ரிங் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஆம்பியர் லீவ் ஆகுது, இங்கே 1 ஆம்பியர் லீவ் ஆகுது, இங்கே 2 amperes. ஸோ இங்கே 1 ஆம்பியர் லீவ் ஆகுது, இங்கே 2 amperes லீவ் ஆகுது, இங்கே என்ட்ரி எவ்வளோ ஆகுது 3 amperes. ஸோ சப்ளை கரண்ட், சப்ளை வோல்டேஜ் கிட்ட வர கரண்ட் என்ன கரண்ட்டு, சப்ளை கரண்ட்டு. ஸோ இது என்ன சொல்லுவாங்க, இந்த 1 ohm கரண்ட்டு, இந்த 1 ohmல இந்த 1 ohmல இந்த 1 ohmல என்ன சொல்லுவாங்க, பிரான்ச் கரண்ட்டு. என்ன சொல்லுவாங்க, பிரான்ச் கரண்ட். ஓகேவா. ஸோ இப்போ அதே சர்க்கியூட்டை நான் பாருங்கள் இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒன்றுமே இல்லை, இந்த 2 volts அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து கிரவுண்ட் சொல்லுவாங்க, 0, நெகட்டிவ் வந்து 0. ஓகேவா. ஸோ நெகட்டிவ் வந்து 0 சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிரான்ச் இல்லை, இங்கே ஒரு பிரான்ச் இல்லை, இங்கே ஒரு பிரான்ச் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 1 ohm வைக்கிறேன். இப்போ இங்கே ஒரு 1 ohm வைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 1 ohm வைக்கிறேன் இங்கே, சாரி இங்கே வைக்கல. ஓகேவா. இங்கே 1 ohm வைக்கிறேன், 1 ohm வைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கே 1 ohm, இங்கே 1 ohm இல்லை, இப்போ 1 ohm வச்சேன். ஸோ இது 2 volts. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நேரம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 volts ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 volts வைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இல்லைன்னா இங்கே பாருங்கள் இது அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க. நோடு பார்த்துக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸ் வைங்க, அந்த எக்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கா பாருங்கள். பிரேக் வந்துச்சுன்னா ஏதாச்சும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா அந்த வோல்ட் சேம் ஆகாது. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப இந்த 2 volts ஆகாது. ஓகேவா. 2 volts ஆகாது. ஸோ இது நம்ம வந்து நோடில் அனாலிசிஸ் பண்ணுறதை ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நல்லா சப்போஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே 1 volt இருக்குங்க, இந்த 1 volt இங்கே இட் இஸ் நாட் இங்கே 1 volt இல்லை. ஸோ இங்கே சம் வோல்ட் ட்ராப் ஆகிருக்கு, அந்த ட்ராப் போக உங்களுக்கு வரும், இங்கே அந்த ட்ராப் போக இங்கே வரும். ஓகேவா. ஸோ அது வந்து கேவிஎல் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 volts இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த 2 volts. ஸோ இங்கே 1 ohm, இங்கே 1 ohm, இங்கே 1 ohm இருக்குது. ரைட். இப்போ என்ன ஆகுது, இந்த 1 ohm இந்த 2 volts வந்து கரண்ட் டெலிவர் பண்ணுது. ஸோ கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ். ஸோ கரண்ட் அதே கரண்ட் வெளியே வருது, ப்ளஸ் ஆர் மைனஸ் கரண்ட் அதே கரண்ட் சேமாக இருக்கும். ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த லூப் கிட்ட, ஸோ இங்கே பாருங்கள், லெட் கரண்ட் வந்து 1 ஆம்பியர் நினச்சிக்கோங்க, கரண்ட் 1 ஆம்பியர் நினச்சிக்கோங்க. ஸோ வோல்டேஜ் ஈக்குவல் டு எவ்வளோ, I into R. வோல்டேஜ் ஈக்குவல் டு எவ்வளோ, I into R. ஸோ இங்கே கரண்ட் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. வோல்டேஜ் எவ்வளோ, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 volt, 1 into 1 1 volt. இங்கே எவ்வளோ 1 volt, இங்கே எவ்வளோ 1 volt, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 volt. ஸோ இப்போ இந்த லூப்புக்கு நீங்கள் வந்து வோல்டேஜ் ஆட் பண்ணுங்கள், பூரா வோல்டேஜ் ஆட் பண்ணுங்கள். இங்கே என்ன பண்ணீங்க, ஒரு நோடு கிட்ட சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்க. ஸோ என்ட்ரிங் கரண்ட்ஸ் நெகட்டிவ் எடுத்துக்கிட்டு லீவிங் கரண்ட்ஸை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணீங்க. அது வந்து கேசிஎல். இப்போ என்ன பண்ண, வோல்டேஜ் எல்லாம் ஆட் பண்ணி கேவிஎல் வந்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் இங்கே பாருங்கள் மைனஸ், இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, -2 volts. அதுக்கப்புறம் +1 volt ப்ளஸ். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இது நெகட்டிவ், ஸ்மால் லைன் வந்து நெகட்டிவ், பிக் லைன் வந்து பாசிட்டிவ். ஸோ -2 volts, அதுக்கப்புறம் +1 volt, அதுக்கப்புறம் +1 volt, அதுக்கப்புறம் +1 volt ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ -2 volts +1 volt +1 volt +1 volt ஈக்குவல் டு 0. ஸோ நான் இங்கே கரெக்டாக எடுத்துக்கல, அதனால உங்களுக்கு அப்படி வருது. ஓகேவா. ஸோ இப்போ கரெக்டாக எடுத்துக்கிறோம். 2 volts இல்லையா, 2 volts இல்லையா. ஸோ 1 ohm 1 ohm 1 ohm, 2 volts இல்லையா, 1 ohm 1 ohm 1 ohm. ஸோ when the resistance are, first point இங்கே பார்த்தீங்கன்னா
when the resistance, இது மட்டும் நான் வச்சுங்க, resistance and inductance in series can be added. When resistance and inductance in series can be added. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்லேருந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ ஆகுது? 2 volts, 2 + 1 + 1 2, 2 + 1 3, 3 ohms. சிம்பிளாக ஸோ கரண்ட் டெலிவர் பண்ணுது. வாட் இஸ் கரண்ட்? I = 2/3 amperes. கரண்ட் வோல்டேஜ் தெரியும், கரண்ட் தெரியும். ஸோ கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ இந்த பாருங்கள், I = வோல்டேஜ். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அந்த சர்க்யூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இங்கே பாருங்கள், திஸ் 2 volts, இந்த 3 ohms வந்து இப்போ ஒரு இதோட பேரலாக இருக்குது இந்த 2 volts. ஸோ இந்த 2 volts இப்படி வருமா? ஸோ கரண்ட் எவ்வளோ? I = 2/3. இந்த பிரான்ச்சுக்குள்ளே எவ்வளோ? 2/3. அந்த மாதிரி இப்போ பாருங்கள், பேரலாக வந்துச்சா? இந்த 2 volts சோர்ஸ் இதுக்கு 3 ohms பேரலாக வந்துச்சா? ஸோ I = 2/3 amperes. இப்போ பாருங்கள், இது வந்து 2/3 amperes. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் apply KVL பண்ண. ஸோ 2/3 × 1 2/3 volts, இது 2/3 volts, இது 2/3 volts. இப்போ அப்ளை பண்ணுங்க, -2 volts + 2/3 + 2/3 + 2/3 = 0. ஸோ 2 = 3 × 2/3 2 volts. satisfy ஆச்சா? ஸோ sum of the voltages around the loop is a 0. it is a KVL. sum of the voltage around the loop is a KVL. sum of the voltage around the loop is a KVL. சார் அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணணும் சார்? சொல்கிறேன். ஸோ whenever the resistance and inductance are in series, சிம்பிளாக ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பேரலாக இருக்கிறப்ப சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ பாருங்கள், வோல்டேஜ் சோர்ஸ் 2 volts இருக்கு இல்லையா? இப்போ 2 volts கொடுத்தேன்ல. ஸோ 1 ohm, 1 ohm, 1 ohm. இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் பாருங்கள், இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் நான் என்ன சொன்னேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஒன்றுமே இல்லை. ஸோ +or-1 volt. ஸோ ஒன்றுமே இல்லை அந்த வோல்ட். இந்த பாருங்கள், x ஒன்று பாருங்கள், இந்த லைன் போயிட்டே இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த லைன் அப்படியே இருக்குது. ஸோ +or-2 volts. ஸோ இந்த லைன் போயிட்டே இருக்குது, +or-2 volts. ஸோ இதுக்குள்ளே கரண்ட் எவ்வளோ? 2 amperes. 2/1 2 amperes. இதில் எவ்வளோ? 2/1 2 amperes. இதில் எவ்வளோ? 2/1 2 amperes. ஸோ இங்கே 2 amperes வருது. ஸோ இங்கே 4 amperes. ஸோ இங்கே 4 + 2 6 amperes. ஸோ இங்கே 6 amperes வருது. ஸோ இது நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இதெல்லாம் பேரலாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன் பேரலல். ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பேரலாக இருக்கிற எப்படி பண்ணுறேன்னா, இன்வர்ஸ் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் கேன் பி ஆட். 1/R equivalent = 1/R1 + 1/R2 + 1/R3. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் பேரலாக இருக்குது. ஸோ 1/R equivalent = ஸோ டோட்டல் 1/1 1/1 1/1 1/1 that = 3. ஸோ R equivalent என்ன ஆகுது? 1/3 ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 volts that = 1/3. ஸோ கரண்ட் எவ்வளோப்பா? கரண்ட் = 2/1/3. ஸோ 6 amperes வந்துச்சா? 6 amperes. ஸோ எப்படி வேணாலும் போகலாம். ஓகேவா? ஸோ பேரலாக இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் கூட அப்படியே இருக்கிறப்ப ஸோ டோட்டல் திஸ் இஸ் R equivalent. ஸோ திஸ் இஸ் R equivalent. சிமிலர்லி இண்டக்டன்ஸ் பேரலாக இருக்கிறப்ப 1/L equivalent = 1/L1 1/L2 + 1/L3. ஃபைனலாக L equivalent கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு எலிமெண்ட் கூட இல்லை. எலிமெண்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நான் ஒரு எலிமெண்ட் கூட இங்கே வைக்கல. ஸோ இந்த எலிமெண்ட் இல்லாதப்போ சேம் வோல்டேஜ், எலிமெண்ட் இருந்தால் சேஞ்ச் ஆகிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன் சீரீஸ். இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் R1 R2, R1 R2 R3. ஸோ கோஸ் ஆன். சிமிலர்லி L1 L2 L3 goes on. ஓகேவா? ஸோ whenever resistance and inductance are series, R equivalent total resistance. ஸோ R equivalent total resistance = R1 + R2 + R3 goes on in resistance. Similarly L equivalent = L1 + L2 + L3 goes on Ln.
ln. Okay, similarly suppose whenever the resistance R1 parallel இருக்குது, ஸோ ஒன்று எலிமெண்ட் கூட கனெக்ட் ஆகலை இடையில, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டே இருக்குது, ஸோ இதுக்கு இடையில ஒரு எலிமெண்ட் கூட இல்லை. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப 1/R equivalent equal to 1/R1 plus 1/R2 plus up to 1/Rn. ஃபைனல் R equivalent calculate பண்ணுங்கள். சிமிலர்லி இப்போ பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் L1 L2 L3 goes on, so 1/L equivalent equal to 1/L1 plus 1/L2 1/Ln. ஓகேவா, ஸோ இப்போ வரைக்கும் இந்த நான் பாருங்கள், இந்த ப்ராப்ளமை நாளைக்கு சால்வ் பண்ணுறேன், ஸோ ஐ திங்க் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கவலைப்பட தேவையில்லை, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் கண்டிப்பாக நீங்கள் 4 மார்க் to 5 மார்க் கண்டிப்பாக வெற்றியோட கரெக்டாக சால்வ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.